வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ சார பரமேஸ்வரர் திருக்கோவில் கடன் நிவர்த்தி ஸ்தலமான இந்த கோவிலை பற்றின சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் கும்பகோணம் பக்கத்தில் திருச்சேரை அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பற்றி புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு சில வரிகள் பார்க்கலாம். கடன் நிவர்த்தீஸ்வரர் அப்படின்னு இந்த கோவிலில் இருக்கிற கடவுளுக்கு பெயர். இந்த பேர்லேயே என்ன பிரச்சனைக்கு இந்த கோவிலுக்கு போனால் தீர்க்கலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தலத்தின் இறைவனை மார்க்கண்டேயர் வழிபட்டு பிறவி பெருங்கடனை தீர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 16வது வயதில் மரணம் என்றிருந்த நிலையே மாறிப்போனது அப்படின்னு சொல்லப்படுது. என்றும் 16 என்று சாகாவரமே கிடைத்தது என்கிறது புராணம். அத்தகைய திருத்தலமான திருச்சேரைக்கு ஸ்ரீ ரிண விமோசன லிங்கேஸ்வரரான சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரலாம் என்பது ஐதீகம். இந்த கோவிலுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மற்ற நாட்களையும் போனால் பூஜை நடக்கும், ஆனால் திங்கக்கிழமை மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் நிறையா பேர் போய் அவங்கவுங்களோட பிரச்சனையிலிருந்து மீட்டு வந்திருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கான பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புராண கதையில் சொல்லப்படுகிற இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நண்பர்களும் இதிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.